அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசு, மாநில அரசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசம், தேர்தல் ஆணையம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி இதில் என்னென்னா சில கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கும், நிறைய கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? உங்களுக்கு இப்போ நம்ம குரூப் 4க்கு இதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் பொதுவாக வரும். இதில் இருந்து இப்போ இதில் எப்படி ஒரு 1000 தகவல் நம்ம கற்றுக்கிறோம்னா இதிலிருந்து தான் அப்படியே ரிப்பீட்டடாக கொஸ்டின் மாறி மாறி வரும். அதனால் இதை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ பார்த்துருமா? இந்த ஃபஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் விதி பாருங்கள். பாராளுமன்ற நீங்கள் ஆப்ஷன் இல்லாதனால நீங்கள் கூட ஆன்சர் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக இல்லையா நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதனால தான் ஆப்ஷன் இல்லாமல் இந்த வீடியோ பதிவு இருக்குது. இந்த ஃபஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் விதி பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதிகளை பற்றியதாகும். நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது பாராளுமன்ற தகுதி அப்படின்னு வரும்போது இந்திய பாராளுமன்றம், உங்களுக்கு பாராளுமன்றம்னாலே உங்களுக்கு விதி 79 தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நாடாளுமன்றம்னாலும் பாராளுமன்றம் ஒன்று தானே, விதி 79 தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 79 நாடாளுமன்ற அமைப்பே சொல்லுது. அப்போ 80 மாநிலங்களவை, 81 மக்களவை, இப்படி தான் ஆரம்பிக்குது. அப்படிங்கிற போது ஸோ கரெக்டாக இவங்க கேட்டது என்னென்னா தகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தகுதி அப்படின்னு கேட்கும்போது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 84. ஏன்னா 79 ஸ்டார்ட் ஆகுது. நாடாளுமன்றத்துடைய தகுதி 84. அதே நாடாளுமன்றத்தோட பதவி காலம் அப்படின்னா 83, தகுதி அப்படின்னா 84. தெரிஞ்சுக்காங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். கண்டோன்மெண்ட் வாரியத்தின் தலைவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறது? யாரால் நியமனம் செய்யப்படும்னா ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படுகிறது. இங்கே மாவட்ட ஆட்சியரோ, மாவட்ட நீதிபதியோ, பிரதம மந்திரியோ கிடையாது. பிரதம மந்திரியில் ரொம்ப ரேர். குடியரசுத் தலைவர் தான் அதிகமான அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட் குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். அதனால் குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாக்கு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின், 12 உறுப்பினர்களை அனுப்புவார். எத்தனை உறுப்பினர்கள்? 12 உறுப்பினர்களை அனுப்புவார். 12. ரைட், தெரிஞ்ச கொஸ்டின்னா டக்குன்னு போயிடலாம். ரைட், யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? யூனியன் பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இது பண்ணுறாங்க. எந்த அமைச்சகம்? உள்துறை அமைச்சகம். ரைட், அடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? தவறானதுன்னா அவர் அக்டோபர் 15, 1931 பிறந்தாரா? ஆமாம், பிறந்தார். 97 இவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டது. ரைட் தான். ஜூலை 25 தான் 2002 தான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். கரெக்ட் தான். 2005 நோபல் பரிசுக்கான விருதினை பெற்றார். இல்லை, அமைதிக்கான நோபல் பரிசு 2005, இது இல்லை. அப்போ இது மட்டும் தவறு. ஸோ மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான், இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த 2 ஜனாதிபதிகள் பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள்? ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும் வெங்கட்ராமன் தான். ரைட்டா? டிக் அடிச்சு போனால் கொஞ்சம் லேட் ஆகுது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும் வெங்கட்ராமன் இவங்க 2 பேர் காலகட்டத்தில் தான் இதாச்சு. ரைட், அடுத்த கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சித்துறை தலைவராவார். அவர் இராணுவத்தின் முப்படை தளபதி ஆவார். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், ஆனால் சரியான விளக்கம் அல்ல. இப்போ செயலாட்சித்துறை தலைவருக்கும் முப்படை தளபதிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கிடையாது. அது வேறு, இது வேறு, ஆனால் 2 கரெக்ட் தான். அப்போ ஆன்சர் பி. பி தான். ரைட், அடுத்தது, பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆமாம், பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ அதுக்கப்புறம் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார்கள். கீழ்காணும் விதி எந்த விதி அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75(1) அந்த விதியின் அடிப்படையில் தான் அமைச்சர்கள் ஒவ்வொரு வகையாக இது பண்ணுவாங்க. 75(1) அந்த விதி தான். இந்த பாருங்கள், இந்த விதி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 75(1) அதுதான். அடுத்தது, அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 72 கீழான மன்னிக்கும் அதிகாரம். என்ன அதிகாரம்? மன்னிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம்னா வழக்கின் விசாரணை, குற்றவாளி என தீர்மானித்தல் மற்றும் தண்டனை கொடுக்கப்பட்ட
பின்னர் தான் பண்ண முடியும். முன்னாடியே போய் என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அதனால் பின்னர் தான் பண்ண முடியும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து, இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர். இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் யார்? அடிப்படை உரிமைனாலே குடியரசுத் தலைவர் தான். அவர் தான் நிறுத்தி வைக்க முடியும். குடியரசுத் தலைவர் தான் நிறுத்தி வைக்க முடியும். இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார்? எதன் மீது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மசோதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில சட்ட மசோதா, இதைத்தான் அவர் ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். எதுனா சாதாரண மசோதாவையும் அதுக்கப்புறம் என்னது மாநில சட்ட மசோதாவையும் அதைத்தான் ரத்து செய்ய முடியும். நிதி மசோதாவோ அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா மீதோ கிடையாது. ரத்து செய்கின்ற அதிகாரம்னா சாதாரண மசோதா, மாநில சட்ட மசோதா. எந்த அரசியலமைப்பு சட்டம் 78வது சரத்து பாரத பிரதமர் கடமையாக 78னா கடமை தான். அது என்ன கடமை அப்படிங்கிறாங்க. என்ன கடமைனா அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கிறது. அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கிறது, உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும், கணக்காயருக்கு தெரிவிக்கணும், இல்லை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கணும். ஏன்னா அதுதான் அவருடைய வேலையே. பிரதமருடைய வேலையே அதுதான், கடமையாக அதுதான். பின்வரும் எந்த விதி ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? ஜனாதிபதியின் எந்த விதி ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியினோட உறவுகளை இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 74, 75, 78 இதுதான் விவரிக்கிறது. ஆப்ஷன் ஏ 74, 75, 74 என்னென்னா குடியரசுத் தலைவருக்கு உதவுவதற்கு ஆலோசனை கூறுவதற்குமான அமைச்சரவை 74. 75 என்னென்னா அந்த அமைச்சரவைகளை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. 78 என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தகவல் அளிப்பது தான் அதனுடைய கடமையும் கூட அந்த 78. அப்போ 74, 75, 78 தான் ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்குள்ள உறவே. 74, 75, 78 தான். குடியரசுத் தலைவருக்கு நீக்குதலுக்கு உரிய அறிவிப்பில் கையொப்பமிடும் அவை உறுப்பினர்கள் யாவை? குடியரசுத் தலைவர் நீக்குதலுக்கு அவரை நீக்கணும்னா உரிய அறிவிப்பில் கையொப்பமிடும் அவை உறுப்பினர்கள் யார்? யாரெல்லாம் கையொப்பமிடலாம்? 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள். எத்தனை உறுப்பினர்கள்? 4ல் 1 பங்கு. 4ல் 1 பங்கு. எத்தனை பங்குன்னு கேட்டால் 4ல் 1 பங்குன்னு சொல்லணும். ரைட்டா? 4ல் 1 பங்கு. சி. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு கேட்குறாங்க பார்த்துருமா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. ஆமாம், கர்த்தான். பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். ஆமாம், அதுவும் கர்த்தான். அரசாங்கத்தின் தலைவர் தான். குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர்னு வருவார். அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் கிடையாது. பெயரளவிலான தலைவர் தானே குடியரசுத் தலைவர். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு தான். அப்போ 1ம் 2ம் தான் சரி. அப்போ ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. உண்மையான செயலாட்சி கொண்டவர் பிரதமர் தான். இந்த கொஸ்டினில் ரிப்பீட்டடாக வரும், அதனால தான் சொல்கிறேன். இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகள் மீதான உயர்தனி ஆணை அதிகாரியிடம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது? பயங்கர உற்றமைந்திருக்கிறது, உட்கார்ந்திருக்கிறது. இந்திய ஒன்றியம் பாதுகாப்பு படையில் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. சிம்பிள் ஏ. துணை ஜனாதிபதிகளின் சரியான வரிசை. ஜனாதிபதி இது நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கணும். இந்த குடியரசுத் தலைவர் வரிசைப்படி இந்த ஜனாதிபதி ஷார்ட்கட் வச்சுக்கணும். இப்படிலாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்காங்க. ரைட்டா? இதில் யாருன்னா ஜாகிர் ஹுசேன். சி ஆன்சர். இதில் யாருன்னா ஜாகிர் ஹுசேன். சி தான் ஆன்சர். ஜாகிர் ஹுசேன், அடுத்து பிடி ஜெட்டி, நாராயணன், அடுத்து ஷெகாவட். இவங்க தான். இப்படி தான் இந்த ஆன்சர் சி. வரிசைப்படுத்தினா ஆகணும். குடியரசுத் தலைவர் நீக்கலுக்கு உரிய அறிவிப்பில் அதே தான். 4ல் 1 பங்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். 4ல் 1 பங்கு. நிதி மசோதா. அடுத்த கொஸ்டின். நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுமா? நிதி மசோதா ஜனாதிபதி பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் கிடையாது. பரிந்துரை கண்டிப்பாக வேணும்ல. இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. அது கர்த்தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கர்த்தான் நிதி ஆணையம். ஆனால் 280ன்னு சொல்லுவோம். 280 நிதி ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 280 ஆர்டிகல் வேணால் நோட் பண்ணி வச்சுக்காங்க. சில ஆர்டிகல் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். அதை நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டாப்பா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா அப்போ ஜனாதிபதி பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது. அடுத்தது
இந்திய தேர்தலில் ஒற்றை மாற்று வாக்குமூலம் தேர்ந்தெடுக்கப்படுவது. ஒற்றை மாற்று வாக்குமூலம் தேர்ந்தெடுக்கப்படுவது இந்த குடியரசுத் தலைவர், இந்த துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் ராஜ்யசபா, இவங்கெல்லாம் தான் ஒற்றை மாற்று வாக்கு முறையில். ஏன்னா நம்ம மக்கள் நேரடியாக நம்ம ஓட்டு போடலாம் முடியாது. ரைட்டா? ஒற்றை மாற்று வாக்குமூலம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். அப்போ பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விதி 359. விதி 359 அப்படிங்கிறது படி இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 359 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். 359 என்னது? அவசர காலத்தில் அந்த பகுதி 3 இருக்குது பார்த்தீங்களா, பகுதி 3 பார்ட் 3 அடிப்படை உரிமைகள், அதில் அமல்படுத்துவதை அதை நிறுத்தி வைத்தல் அல்லது ரத்து செய்யும் அதிகாரம்னு சொல்லுவாங்க. நிறுத்தி வைத்தல் அல்லது ரத்து செய்யும் அதிகாரம், அதுதான் 359. பார்த்தீங்களா? இந்த ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 359 அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 359. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், அந்த 360 பார்த்துருப்போம், 352, 356 தான் பார்ப்போம். இந்த 359 ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்தது, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவர் செயல்படுவார். குடியரசுத் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி தான் செயல்படுவார். 2 பேர் போஸ்டிங் காலியாக இருந்தால் யார் செயல்படுவா? உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி தான் செயல்படுவார். அடுத்தது, கீழ்காணும் வாக்கியல் குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து எது தவறான வாக்கியம்? இதில் எது தவறானதுன்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஆமாம். பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார். இங்கே தானே சிக்கலே. ஈரவை உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாங்க குடியரசுத் தலைவருக்குன்னா. துணை குடியரசுத் தலைவருக்கு தான் பாராளுமன்ற ஈரவை உறுப்பினர்கள் வருவாங்க. மற்றபடி குடியரசுத் தலைவர்னால் ஷார்ட்கட்டு என்ன தெரியுமா? ஆள், எல்லாருமே வரணும். அப்போ அதுதான் இது. அதே மாதிரி எலக்ட்ரல் காலேஜ் தான் எலெக்ஷன் நடத்துது. இதெல்லாம் கரெக்டு. மிச்ச ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டுங்க. ஆப்ஷன் பி தாங்க தப்பு. அடுத்து, ராஜ்யசபையின் மேலவையின் தலைவர் யார்? ராஜ்யசபாவுக்கு மேலவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கூற்றுகளை கருதவும். எந்த கூற்றில் அந்த கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துருமா? அவர் இந்த விவகாரத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்துகிறார். வாய்ப்பில்லை. அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை. குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், கரெக்டு. ஏன்னா கருணை மனு எல்லாருமே கொடுப்பாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க. அதுக்கெலாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பதிகாரம் ஆகும். கரெக்ட். 72ன்னு சொல்லுவோம் ஆர்டிகல். அப்போ 3-4 தான் சரி. அப்போ டி தான் ஆன்சர். 3-4 தான் சரி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த விவகாரத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்துகிறார். அவரே நீதிமன்றமாக செயல்பட்டு அப்புறம் இதுக்கு நீதிமன்றம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு தான். அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. அப்போ டி. குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் ஏற்கனவே தெரிஞ்சால் 12 உறுப்பினர்களை நியமனம் பண்ணுவார். பின்வரும் எந்த குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது? எந்த விதி அவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகைப்படுத்துகிறதுனா, அதாவது பார்த்தீங்கன்னா 61 தான். 61ங்கிற விதி தான் அவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகைப்படுத்துது. மெயினாக 61. அதில் என்னென்ன 2 விதி சொல்லியிருக்காங்க. 56(1)B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்பெஷல் விதியாக இருக்கும். அதில் ஏதாவது ரூல் சொல்லியிருப்பாங்க. 56, ஏன்னா 56ங்கிறது அவருடைய பதவிக்காலம். 56ங்கிறது என்னது? அவருடைய பதவிக்காலம். ஏன்னா யார் வேணாலும், ஷார்ட்கட்டே பாருங்கள், குடியரசுத் தலைவர் பதவியாக இருக்கிறது வந்தால் யார் வேணாலும் வரலாம். அப்போ 56. அவரை நீக்கணும்னா 61. அவ்வளோதான். ரைட்டா? தெரிஞ்சுக்காங்க. பிரதம அமைச்சர் கடமைனாலே 78 தான். கடமைனாலே 78 தான். பிரதமருடைய கடமைனாலே என்னதா? 78 தான். 78 கடமை அப்படின்னாலே. அடுத்தது, மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுபவர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாள் தலைவரில் மாநிலங்களவையின் முன்னாள், அதாவது அவங்களுக்கு முன்னாடி தலைவராக செயல்படுவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. துணை குடியரசுத் தலைவர் தான். ராஜ்யசபாவுக்கு முன்னாடி தலைவராக துணை குடியரசுத் தலைவர் தான் செயல்படுவார். துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம், துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது
அப்போ குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை தான், அதே ஃபார்முலா தான். அதாவது அவர் குடியரசுத் தலைவரை செயல்படுறாருல, துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் செயல்படும் போது அவருக்குன்னு தனி ரூல்லாம் கிடையாது, அதே ரூல் தான், அதே முறை தான், ரெண்டு பேருக்கும் ஒரே முறை. ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆயிடுறாருல அவர். அடுத்து குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை அதிகாரம் பற்றி வாக்கியங்களை கவனிச்சிருவோம். சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல் மற்றும் திருப்புதல் கூடும். ரைட்டு, இது ஓரளவுக்கு கரெக்டான், அதுக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்து பண மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்புதல் கூடாது. ஆமாம், பண மசோதாவை திருப்புதல் கூடாது. ஆமாம், அதுவும் கரெக்டான். அரசியலமைப்பு திருத்த மசோதாவை உறுதி செய்தல், நிராகரித்தல், அது திருப்புதல் கூடும் கிடையாது. அரசியலமைப்பு திருத்தம் இது பண்ணிட்டாங்கனாலே முடிஞ்சிடும், அவர் ஒப்புதல் இல்லாமல் சட்டம் ஆகாது. ஸோ ஒப்புதல் அடிச்சிட்டானா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1 2. ஸோ ஆன்சர் பி தான். தடுப்பு முறை ஆணை அதிகாரம் பற்றி வாக்கியங்களை கவனிக்கல. சரியானது என்ன, மேலே ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட். சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல், திருப்புதல் கூடும். பண மசோதாவை உறுதி செய்தல், நிராகரித்தல், ஆனால் திருப்புதல் கூடாது, அது கரெக்டு. 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, அடுத்தது அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். கரெக்டா? கரெக்ட் தானே? அடுத்து அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆமாம், பிரதமர் ரெண்டுமே நியமிக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே சரிதான். ஆனால் ஏக்கான சரியான விளக்கம் ஆர் ஆகாது. அது வேறு, இது வேறு. அமைச்சர்கள் குழுங்கிறவங்க ஒட்டுமொத்தம் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் தான். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா டி. ரெண்டுக்கான சரியான அந்த இதுக்கான விளக்கம் கிடையாது. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவங்க தான், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ அதுக்கு ரெண்டுமே சரிதான், ஆனால் அதுக்கு விளக்கம் ஆகாது. இதுக்கு ஆன்சர் டி. அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும், தவறான கூற்றுகளை கருதவும். என்ன கூற்றுகள்? தவறான கூற்றுகளை கருதவும். என்ன தவறுன்னு பார்த்துருவோமா? சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கும் குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தம் அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லை வலியுறுத்தியுள்ளது. சரி, ஓகே, கரெக்டான். சட்ட உறுப்பு 143 குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்தை ஆலோசனைக்கலாம். ஆமாம், 143நாலே அவங்க 2 பேர் உச்சநீதிமன்றத்தோடு ஆலோசனை பண்ணுறதுக்கு தான். அப்போ 1 2 சரியாக இருக்குது. அடுத்து பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். ஒரே மாதிரியான அதிகாரத்தை வச்சிருக்க முடியாது. பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது. வைத்திருக்கலாமே, காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது, வச்சிருக்கலாமே. அப்போ 3 4 தவறு. 3 4 மட்டும் தவறு, 1 2 சரி. தவறான கூற்றுகள் எது? 3 4 தவறு. டி தான். என்னது? டி தான் ஆன்சர். பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது எவை சரியானவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். ஆமாம், கரெக்டு. அவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் நம்ம நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தணும். நாட்டின் நிதிநிலைத்தன்மை இந்த கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் அவசர நிலை, நிதி அவசர நிலை அறிவிக்கலாம். 360. அடுத்து குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. அதுவும் கரெக்டான். யூனியன் பிரதேசங்கள் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். எல்லாமே சரிதான். 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். 4மே என்னது? சரிதான். குடியரசுத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, நீளத்துக்கு போட்டியே கிடையாது எப்பயுமே. நீளந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? அடுத்தது அது கதையை சொல்லிடுவேன், அது ஏன் என்னங்கிறத சொல்லுவேன். அப்போ லென்த்தாக போயிடும், அந்த ஒரு கொஸ்டின்லேயே உட்காந்துருப்போம். அப்போ நிறையா கொஸ்டின் பார்க்க முடியாது, பார்த்துக்கோங்க. அதனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல் தகவலை தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா இருக்கக்கூடிய டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால். ரைட்டாப்பா? ஸோ அடுத்தது செயலாட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த கூற்றை கருதவும். இதில் சரியான விடையை
கூறவும். சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா, செயலாட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரின் செயலாட்சி அதிகாரம் மத்திய பாராளுமன்ற அதிகாரத்துக்கு இணையான அளவில் செயல்படுத்தக்கூடியதாகும். செயலாட்சி அதிகாரம் என்பது அரசாங்க கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தையும் உள்ளடக்கியதாகும். குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கும் ஒருவர் குறிப்பானதொரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும். இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 தான் சரி. பி 2, 3 தான் சரி. ஏன்னா சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும்லாம் அப்படிலாம் கிடையாது. குடியரசுத் தலைவர் பதவிக்கு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும்லாம் எதுவுமே அந்த மாதிரிலாம் ரூல்லாம் சொல்லலை. அப்போ 2, 3 தான் சரி. 2, 3 தான் சரி. குடியரசுத் தலைவருடைய தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கியது. எது தடுப்பாணை அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட் அதிகாரம் இருக்குது, முழுமையான தடுப்பாணை இருக்குது, இடைநீக்க தடுப்பாணை இருக்குது, தகுதி வாய்ந்த தடுப்பாணை அது மட்டும்தான் இல்லை. ஸோ 3 தான். ஃபஸ்ட்டு 1, 2, 3 தான் ஆன்சர். அப்போ ஏ 1, 2, 3 தான் ஆன்சர். ஏ. குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது. எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கிடையாது. அவர் 35 வயசு நிரம்பியவர் தான் இந்திய குடிமகனாக இருக்கணும், ஆதாயம் தரும் பதவி இருக்கக்கூடாது, அதெல்லாம் கரெக்ட் தான். மாநிலங்களவை உறுப்பினராக இருக்க தகுதி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அது ஒன்று தான். பி தான் தப்பு. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது. தகவல் ஆணையம் இந்த மாதிரி தலைவரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் மட்டும் நியமிக்கலாம். தகவல் ஆணையம் இந்த மாதிரி உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் தான். ஓகே, இப்போ கொஞ்சம் பெருசாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் திரும்ப அதே தான். திரும்ப தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தவறான கூற்று அப்படின்னா 40 வயதுன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு 35 வயது இருந்தாலே போதுமானது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா அடிச்சிடலாம், மிச்சதெல்லாம் நம்ம ரீட் பண்ண வேண்டியதே இல்லை. ஓகே, அடுத்தது மக்களவை உறுப்பினர் தகுதியில் பெற்றிருக்க வேண்டும், அதெல்லாம் ஓகே தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பாருங்கள், இது மாநிலங்களவை உறுப்பினர் தகுதியை பெற்றிருக்க வேண்டுங்கிறது தான் தவறு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், அவர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தப்பு. சட்டமன்ற தொகுதியோ மாநிலங்களவையோ கிடையாது, மக்களவையில் ஒரு உறுப்பினருக்கான தகுதியை பெற்றுத்தர வேண்டும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. மாநிலங்களவை கிடையாது. புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் கொஸ்டினை. அடுத்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிற நீதிபதியில். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கினாலே குடியரசுத் தலைவர் தான். ஏன்னா ரொம்ப அவ்வளோ பெரிய பதவியில் அது. கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். ரைட்டா? வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் சங்கர் தயாள் சர்மா, அடுத்து நாராயணன், அடுத்தது லாஸ்ட்டில் அப்துல் கலாம். ரைட்டா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கேன், குடியரசுத் தலைவர் ஒரு ஷார்ட்கட்டு. அது இன்றைக்கும் அதை என்னால் மறக்க முடியாது அந்த ஷார்ட்கட்டு. அது என்ன ஷார்ட்கட்னா, ராஜாவும் ராதாவும் சரி கொஞ்சம் சும்மா ஜாலியாக ஏதாவது பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மலைக்கு போவாங்க. ராஜாவும் ராதாவும் ஜாலியாக பேசிட்டு வரணும், ஒரு மலைக்கு போவாங்க. அந்த மலைக்கு போனோம்னா, நீங்கள் திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்களா? திருப்பரங்குன்றம் போயிருந்தீங்கன்னா தெரியும். மேலே மலை மேலே அல்லா கோயிலும் இருக்கும், சமணர் படுக்கையும் இருக்கும், கீழே முருகன் கோயில் இருக்கும். அப்படி தான் இருக்கும். அதை வச்சுக்காங்க மைண்டில். சரி, தெரியாதவங்க விட்டுருங்க, நான் கதையை சொல்கிறேன். ராஜாவும் ராதாவும் ஜாலியாக மலைக்கு போகலான்னு சொல்லி போவாங்க. அங்கே போனால் அல்லா கோயில் இருக்கும். அங்கே பூசாரி யார் இருப்பார்? அலி அகமதுன்னு ஒருத்தர் இருப்பார். அல்லா கோயில் இருக்கும், அலி அகமது. அப்போ அங்கே என்னென்னா, அங்கே ஒரு ரெட்டி வருவார். ரைட்டா? பிடி ரெட்டி அப்படின்னா பிடி ஜாட்டி ரெட்டி அப்படின்னுவார். ரைட்டா? நாங்கள் ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்லுவோம், அது சொல்ல முடியாது. பிடி ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் ஜெயிலிருந்து வந்திருப்பார். அப்போ தான் அவர் வந்திருக்கவும் அவங்கள பார்த்துட்டு, வெங்கட்ராமா இது என்ன கொடுமை, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக பேசலான்னு வந்தது ஒரு கொடுமையா அப்படின்னு சொல்லி, வெங்கட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ருன்னு என்ன பண்ணுவாங்க, நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுவாங்க. ரைட்டா? உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு வெங்கட்ராமான்னு மேலே பார்த்துட்டு சர்ருன்னு நாராயணன் சர்ருன்னு இறங்கிடுவாங்க. வெங்கட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ருன்னு இறங்கிடுவாங்க. இறங்கினோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன் சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் வருவார். ஏன்ப்பா கேட்பார், அப்துல் கலாம் தான் கேட்பார், ஏப்பா நாராயணன், அவங்க சார் 2 பேர் வந்துட்டு போனது என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, இல்லை அதுக்கு இல்லைங்க, அடுத்து பிரதிபா படீலும் பிரணாப் முகர்ஜி மருமகங்களாம் வர்றாங்க, ராம்நாத் கோவிந்த் அடுத்து மருமகங்களாம் வர்றாங்க, அதனால தான் நான் அப்படி ஒரு திருவிளையாடலாம் நிகழ்த்தினேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் இங்கே பாருங்கள், இதை பார்த்தாலே இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஷார்ட்கட் படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஸோ வெங்கட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ருன்னு கீழே இறங்கினாங்க. அப்புறம் தான் நாராயணன் சொல்லி வந்தார்.
நாராயணன்கிட்ட தான் அப்துல் கலாம் கேட்பார். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ நான் தனியாக கூட ஷார்ட்கட் தரேன், தனியாக ஷார்ட்கட் சொல்லுவேன், சும்மா இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். ரைட்டாப்பா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை கருதவும் தவறான கூற்றுகளை கருதவும். தவறான கூற்றுகளை கருதவும் என்ன இது தவறானது அப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கரெக்ட் தான், அவர் ஒரு அங்கம் தான். அவர் 2 பாராளுமன்ற அவைகளும் அமரலாம், விவாதத்தில் பங்கெடுக்கலாம், ரெண்டுலேயும் கலந்துக்கலாம், விவாதத்தில் பங்கெடுக்கலாம். பாராளுமன்ற அவையில் அமரலாம், விவாதத்தில் பங்கு பெற முடியாது. குடியரசுத் தலைவர் வந்து விவாதத்தில், அதாவது முதல் கூட்டத்தில் வந்து உரையாட்டிட்டு போயிடுவார், விவாதத்தெல்லாம் பங்கெடுக்க முடியாது. அப்போ பி வந்து தவறு தான். அடுத்து வந்து பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது. ஏன் அவசர சட்டம் இயற்றலாமே? அவசர சட்டம் அவர் இயற்றலாம், அவருக்கு தான் 1, 2, 3ங்கிற செக்ஷனே கொடுத்துருக்காங்களே. 1, 2, 3ங்கிறதுல இயற்றலாம். 2, 1, 3னா ஆளுநர். அடுத்தது இவங்க இயற்ற முடியாதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ பியும் சியும் தான் தவறு, வேலை முடிஞ்சு வச்சு. பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. 2 அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. இயற்ற முடியுமே, 2 அமர்வும் இல்லாத போது இயற்றலாம். இயற்றிட்டு அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தை இன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க. இந்த போர்க்காலங்கள்லாம் அப்புறம் என்ன செய்வாங்க? ஸோ அதனால் வந்து பியும் சியும் தான் தவறு. அப்போ ஏ, ஸ்டேட்மெண்ட் ஏ, இந்த ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது சட்டப்பிரிவு பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு இது எது அப்படின்னா 110 பண மசோதா, இதை நம்ம ஃபஸ்ட்டு பொறுத்திடணும். 280 நிதி ஆணையம், நமக்கு நல்லா தெரிஞ்சதில் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 312 ஐஏஎஸ்ன்னு சொல்லுவோம், யூபிஎஸ்சி, அகில இந்திய பணிகள். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் ஏ தான், ஆன்சர் ஏ. அடுத்தது பிழையான கூற்றினை தேர்வு செய்ய. எது பிழை அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ரைட். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர், ஃபஸ்ட் எடுத்தோன்னே தப்பு தான். அடுத்து பிரதமரே உண்மையான செயலாட்சி ஆவார், கரெக்டு. அடுத்து விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது, கிடையாது. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைனா குடியரசுத் தலைவர் தேர்தலுடன் தொடர்புடையது. ஸோ அதனால் அப்போ 1, 3 தான் தப்பு. பார்த்தோன்னே வேலையை முடிச்சிடறோம். ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது, அது பேரல், அதெல்லாம் கரெக்ட் தான். இந்த 1, 3 தான் தப்பு. அப்போ ஏ தான். அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் பொதிந்துள்ள சோசலிச கோட்பாடு நான் கேட்டிருக்காங்க. சோசலிச கோட்பாடு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோசலிச கோட்பாடு அப்படின்னு வரும்போது என்னென்னு பார்த்துருவோமா? அரசு நடவடிக்கையில் சோசலிச கருத்துக்களின் தாக்கம் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். மக்களாட்சி சோசலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டது, சோசியலிஸ்ட்டு, ஆமாம் இருக்குது, அதுவும் இருக்குது. மக்களாட்சி அப்படி தான் இருக்கணும். கிழக்கு ஐரோப்பா கூட்டு சோசலிச முறையை போன்றது, அது தெரில. முழுமையான மார்க்சியத்தின் தாக்கம், மார்க்சியம் அப்படிங்கிறது இங்கே இல்லை, நம்ம இதில் இல்லை. அப்போ 1 மற்றும் 2 தான் சரி. இந்திய அரசியலமைப்பில் பொறுத்தளவுக்கு அந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்குது. அது மக்களாட்சியாக இருக்கட்டும், அரசு நடவடிக்கையில் எல்லாத்துலேயுமே. ரைட்டா? அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு தான், 3, 4 ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ ஆன்சர் டி, ரைட்டாப்பா? ஸோ அடுத்தது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசில் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம்? மாநில அரசை கலைக்கணும் அப்படின்னா 356, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இது ரீசெண்டாக 2024 இப்போ கேட்டது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வைக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வைத்த இந்திய தலைமை நீதிபதி இதயத்துல்லா தான். இந்திய தலைமை நீதிபதி இதயத்துல்லா தான். ரைட், ஓகே. ஸோ அடுத்தது நாடாளுமன்றம் சார்ந்து பார்க்க போகிறோம். ஓகேவாங்க? ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின், அமைச்சக வளைவின் அடிப்படை கல் என அழைக்கப்படுவோர் யார்? என்னது அமைச்சக வளைவின் அடிப்படை கல்லா? என்னையா கல்லுங்கிறீங்க? பிரதமரா? அமைச்சர்னாலே அந்த கீ ஸ்டோன் ஆஃப் த கேபினெட்டு, அந்த கேபினெட்டுக்கு யார்? பிரதமர் தானே, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ரைட், சூப்பர். பிரதமர் தான். இந்திய திட்டக்குழுவின் தலைவரும் பிரதமர் தான். திட்டக்குழு தலைவர் யார்? பிரதமர் தான். அடுத்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்தியாவில் ஏற்பட வேண்டும் என்று கூறிய கமிட்டி எந்த கமிட்டி? நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அந்த கமிட்டி. எந்த கமிட்டி?
லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்தியாவில் ஏற்பட வேண்டும் என்று கூறியது நிர்வாக சீர்திருத்தம் பண்ணணும்ப்பா, லோக்பால் லோக் ஆயுக்தாலாம் வேணும்ப்பா அப்படின்னு சொன்ன கமிட்டி எந்த கமிட்டி? நிர்வாக சீர்திருத்த ஆணையம் கமிட்டி. ஓகே, அடுத்தது ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் எனக்கு டெலகிராம் மூலமாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார், இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் எதனாலும் சொல்லிடுங்க. ஒன்றிய பிரதேசமான டெல்லியிலிருந்து மக்களவைக்கு எத்தனை பேர், டெல்லியிலேருந்து எத்தனை பேருப்பா வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பேர் வராங்கப்பா. ஒன்றிய பிரதேசம் டெல்லியிலேருந்து மக்களவைக்கு வரவங்க எத்தனை பேர் வராங்க? 7 பேர் வராங்க. 7 பேர் வராங்க. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு, முதல் கூட்டு கூட்டத்தொடர், முதல் கூட்டத்தொடரில் முதல் கூட்டத்தொடர், அந்த 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 வார்த்தையை நம்ம கவனிக்கணும். 1960. 1960 சி தான் ஆன்சர். முதல் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாளில் லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார்? ஆன்சர் நீங்களும் போடலாம், நீங்களும் ஆன்சர் போடலாம். சொல்லும்போது ஓகே இது நம்ம சரியாக தப்பான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டாப்பா? எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னால் லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்னா ராஜீவ் காந்தி. யார்? ராஜீவ் காந்தி. ஏன்னா இந்திரா காந்தி இல்லை, ராஜீவ் காந்தி தான் ரைட் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது. அனைத்து அமைச்சர்களும் பிரதமரின் ஆலோசனை பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார். ஆமாம், அப்படி தான் அனைத்து அமைச்சர்களுடைய ஆலோசனை பேர் தான் ஜனாதிபதி நியமனம் செய்ய முடியும். ஸோ ஆப்ஷன் 75 ப்ராக்கெட்டில் 1 ஸ்கூல் புக்கில் இருக்குது. 75 ப்ராக்கெட்டில் 1 அதன் அடிப்படையில் தான் நியமனம் செய்கிறார். அந்த 75 ப்ராக்கெட் 1 தான் அடிக்கடி கேட்குறது. நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்னவற்றில் எவை சரியல்ல, தவறானது எதுன்னு கேட்குறாங்க. தவறானது எதுனா நாடாளுமன்றம் 3 விதமான அவசர பிரகடனத்தை அனுமதிக்கலாம். ஆமாம், நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவை நீக்க முடியாது. நீக்கலாமே, சட்டமேலவை நீக்கலாமே, நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவை நினச்சா நீக்கலாமே. அப்போ அதுதான் சரியல்ல, நீக்க முடியாதுன்னு சொல்கிறது தான். மாநிலங்கள் எல்லையை மாற்ற முடியும், அது கரெக்டான். ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம், அதுவும் கரெக்டான். ஸோ பி தான் தப்பு. பாராளுமன்றத்தின் கூட்டுத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது? எந்த மசோதா கொண்டு வரக்கு பயன்படுத்துனா சாதாரண மசோதா. ஒரு கூட்டத்தொடர் வந்து எந்த மசோதா கொண்டு வரதுக்குன்னா அது ஒரு சாதாரண மசோதா கொண்டு வரதுக்கு தான் பயன்படுகிறது. பண மசோதா, அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா, ஏன் 3மே கொண்டு வரலாம்ல. சாதாரண மசோதா தான். பாராளுமன்றத்தின் ஒரு கூட்டத்தொடரா ரைட்டு. எந்த மசோதா கூட்டுத்தொடர் 2 பேரும் இந்த லோக்சபா இங்கிலீஷில் பார்த்தா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். பிட்வீன் த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கால்ஸ் ஃபார் எ ஜாயின்ட் சிட்டிங் போடுறது. அப்போ அது வந்து என்னது? சாதாரண மசோதா. இந்த கொஸ்டின் ஒரு டவுட்டாகவே வச்சுக்க, ஏதாவதுனா எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, மக்களவையில் ஏன்னா நான் வந்து அடித்து சொல்லிடுவேன், அடித்து தான் சொல்கிறேன். இருந்தாலும் சப்போஸ் எனக்கும் லைட்டாக ஒரு திங்கிங் லைட்டாக மாறிச்சுன்னா அது எப்பயுமே அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்களும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த கொஸ்டின் பொறுத்தளவுக்கு ரைட்டாப்பா. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ பேர்? அவர் நீக்கணும்னா 4ல் 1 பங்குன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து மொத்த உறுப்பினர் 10ல் 1 பங்கு இருந்தாலும் நடத்திடலாம். 50 பேர் இருந்தாலும் நடத்திட்டு போயிடலாம். 500 சில்லற பேரில் 50 பேர் இருந்தாலும் நடத்திட்டு போயிடலாம் அந்த மாதிரி ரைட்டா. ஸோ மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு இருந்தாலும் நடத்திடலாம். 10ல் 1 பங்கு மக்களவையில். தற்போதுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 பேர். எவ்வளவு? 250 பேர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அப்போ 250 பேர். மக்களவையில் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை, மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் எண்ணிக்கை வந்து 543 தான். ஏன்னா 2 பேர் தான் குடியரசுத் தலைவர். அப்போ 543 தான். நம்ம 45ன்னு போட்டுறக்கூடாது. முன்னாள் அதிகாரிகளுடான எக்ஸ் ஆஃபீஸோ ராஜ்யசபா தலைவர் யார்? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். சாதாரணம் தான். முன்னாள் அதிகாரியுடான ராஜ்யசபா தலைவர் யார்? துணை ஜனாதிபதி, அவ்வளோதான், வேறு எதுவுமே பார்க்காதீங்க. இந்தியாவில் கேபினட் செயலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கேபினட் சுதந்திரம் வாங்கினோடனே உருவாயிருச்சு கேபினட் குழு. 1947 கேபினட் செயலகம் சுதந்திரம் வாங்கும்போது. 3 பேர் கொண்ட லோக் ஆயுக்தாவின்
தேடுதல் குழு தலைவர் யார்? 3 பேர் கொண்ட லோக் ஆயுக்தாவின் தேடுதல் குழு தலைவர் யார்? வெங்கட்ராமன். லோக் ஆயுக்தாவின் தேடுதல் குழு தலைவர் யார்? கே வெங்கட்ராமன். ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணி வச்சுக்காங்க, உங்களுக்கு தேவைப்படும். வெங்கட்ராமன். தமிழ்நாட்டிற்கு எத்தனை ராஜ்யசபா? நமக்கு 18 சீட்டு. 18 சீட்டு. ராஜ்யசபா முதன்மை தொலைக்காட்சி ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர். ராஜ்யசபாவின் முதன்மை தொலைக்காட்சி ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகுல் மகாஜன். ஒரு புது கொஸ்டின் இது, வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலு, சும்மா தெரிஞ்சு வச்சுக்காங்க. ராஜ்யசபாவின் முதன்மை தொலைக்காட்சி ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர் ராகுல் மகாஜனா. தெரிஞ்சுக்காங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது. லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? ரைட், சூப்பர். சிங்வி. யார்? லெஷ்மி மால் சிங்வின்னு இருக்காங்க. அதான் நம்ம சொல்லுவோம்ல, எல்எம் சிங்வின்னு சொல்லுவோம்ல, அந்த தான் சிங்வி குழு. லோக்பால் அப்படின்னா சிங்வி. லோக்கலில் தான் நம்ம நாங்கள்லாம் சிங்கம்டா அப்படின்னு அலையிறது, வெளியே போனால் அமைதியாக இருக்கிறது, அந்த மாதிரி. நாடாளுமன்றத்தின் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? நேரு தான். நேரு இருக்கும்போது தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு டைம், ஃபஸ்ட் டைம், முதல் முறையாக நேரு தானே அப்போ இருந்தார். பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார். யாரெல்லாம் பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார்? பிரதம மந்திரினா கேபினட் செயலாளர் அலுவலகம், நிதி ஆணையம், தேசிய திட்டக்குழு, கேபினட் செயலாளர் அலுவலகம். இதில் பிரதம மந்திரி எதில் தலைவராக இருக்கிறார்? கேபினட் செயலாளர் அலுவலகம், அதில் தான். நிதி ஆணையத்தில் தலைவர் இருக்காங்க. திட்டக்குழுக்கும் திட்டக்குழுக்கு பிரதம மந்திரி தலைவர். நிதி ஆணையத்துக்கு கிடையாது, கேபினட் செயலாளர் அலுவலகத்துக்கும் கிடையாது, திட்டக்குழுக்கு தான். நான் ஆப்ஷன் அந்த சீன்னு சொல்லவும் அந்த 3ஆவதுக்கு போயிட்டேன். ரைட், ஓகே. திட்டக்குழுக்கு அவர் தான் தலைவர். இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் எது சிறப்பம்சம் இல்லை? எது சிறப்பம்சம் இல்லை? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எது? அரசியல் பன்முகத்தன்மை. பெரும்பான்மை ஆட்சிக்கு இருக்குது, கூட்டு பொறுப்பு, ரகசியம் பாதுகாத்தெல்லாம் இருக்குது. அரசியல் பன்முகத்தன்மை அது கிடையாது. சிறப்பம்சம்ங்கிறது கிடையாது, அரசியல் பன்முகத்தன்மை. பாராளுமன்றத்தில் கீழ் சபை மேல் சபை உறுப்பினர்கள் உள்ள பாராளுமன்ற குழுக்கள் யாவை? இது ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியே ஃபைனல் கீழே ஆள்னு கொடுத்துட்டாங்க. இதில் எது போட்டாலும் நீங்கள் கரெக்டான்ட்டாங்க, அதனால் இந்த கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். டெம்பரரி கீழே பின்னு கொடுத்துருக்காங்க. 1, 2, 3மே இந்த 3க்கும் சொல்லி மதிப்பீட்டு குழு, துணை சட்டமேற்றுதல் குழு, பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லி பி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினே ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழில் இங்கிலீஷில் ஏதாவது தப்பாக எடுத்திருப்பாங்க, அதனால் அப்படி சொல்லியிருப்பாங்க. ரைட்டாப்பா? ஓகே. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? பிரதமர் தான். அதனால தான் பேரிடர் மேலாண்மை வரும்போது பணம் கொடுங்க, பிரதமர் மோடி அவர்களே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, பார்த்தீங்களா? எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? பின்வரும் கூற்றுகளில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? ஃபைனல் கீழே ஆள்னு கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் விவாதத்திற்குரியது. எப்பயுமே அந்த விவாதத்திற்குரியதை நம்ம போட்டு இது பண்ணக்கூடாது. அவ்வளோ விவாதத்திற்குரியனா விட்டுறணும். ரைட்டாப்பா? ஓகே. அடுத்தது, நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். ஜனாதிபதி முதல் டெம்பரவரி கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரதம மந்திரின்னு சொல்லியிருப்பாங்க. நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிக்கிறதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி பிரதம மந்திரியை கொடுத்துட்டாங்க டெம்பரவரி கீழே ஏ. அப்புறம் ஃபைனல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதின்ட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் விவாதத்துக்குரியது தான், அப்படி வச்சுக்காங்க. ஏன்னா ஆளுமை அப்படிங்கிற வார்த்தை இந்த கொஸ்டினே அவங்க தவிர்த்துருக்கலாம், இப்போல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் அங்கிட்டுங்கன்னு போகும்போது ஒரு ரைட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினே தவிர்த்துருக்கலாம் அவங்க. நம்ம தவிர்த்துடலாங்கிறீங்களா? இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1958. அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது பாராளுமன்றத்தில்? 1958. சயின்ஸ்னாலே 8 வருது. கட்சித்தாவல் சட்ட விதியின் கருத்துப்படி இந்த கொஸ்டின் வேணாம், இது விவாதத்துக்குரியதுன்ட்டாங்க. ரைட்.
பின்வரும் பொறுப்பாளர்கள் யார் கீழவை மற்றும் மேலவை செயலகத்தை, ஏன்னா நம்ம பார்க்குறது குரூப் 4 ஸ்டாண்டர்ட்னால போதுமானது, இதுவே போதுமானது. புரியுதா உங்களுக்கு? இப்போ எவ்வளோ கொஸ்டின் பார்த்துருப்போம், அந்த நாலேஜில் போனாலே போதும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நம்ம மொத்தம் கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு பகுதியிலேருந்து ஒவ்வொரு தலைப்புலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அப்போ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணும்போது கட்டாயம் நம்ம அடிச்சிருவோம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு பாருங்கள். பொறுப்பாளர்கள், ஏன்னா கொஸ்டின் பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே முக்கியம். பின்வரும் பொறுப்பாளர்கள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழிநடத்தி செல்கின்றனர்? யாருன்னா கீழவையில் சபாநாயகர் பார்த்துக்கிறாரு, மேலவையில் தலைவர் முறையாக பார்த்துக்கிறாரு. மேலவையில் தலைவர் பார்த்துக்கிறாரு. இவங்க தான் தலைமையேற்று வழிநடத்தி செல்வர்கள். இவங்க தான் 2 அவையும். மத்திய அமைச்சரவை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய அரசியலமைப்பு 74 அமைச்சரை விளக்குகிறது. ஆமாம். கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை, இல்லை கூட்டு பொறுப்பு பெற்றிருக்கிறது இல்லை. அதனால் ஒன்று மட்டும்தான் சரியானது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் சரி. இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. இந்திய பாராளுமன்றத்தில் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. மாநிலங்களின் உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக இல்லை. ஸோ ரெண்டுமே உண்மைதான். ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. நிரந்தர சபையாக இருக்காங்கன்னு சொல்லியும் இங்கே மக்களை பற்றியும் பேசுகிறாங்க. அதுக்கு இதுக்கும் விளக்கம் அல்ல, சரியான விளக்கம் அல்ல. அதை பேஸ் பண்ணி ஏன் நிரந்தர சபையாக இருக்குதுன்னு சொன்னால் அது காரணம். மக்களை பற்றி இங்கே சொல்கிறாங்க, இங்கே நிரந்தர சபையை பற்றி பேசுகிறாங்க. புதிய அகில இந்திய பணியினை டேஸால் உருவாக்க இயலும். பாராளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலமாக ஏற்றலாம். புதிய அகில இந்திய பணியினை. எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது? எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண மசோதாக்கள் அறிமுகமானது பாராளுமன்ற 2 அவையில் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். பண மசோதானாலே மக்களவையில் தான் அறிமுகம் செய்யணும். மக்களவையில் தான் அறிமுகம் செய்வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தானே? ஓகே, மிச்சதெல்லாம் கரெக்ட் தானே சார்? ஆமாம். மக்களவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதா சார்ந்தது என்று முடிவு செய்வார். பண மசோதா பொறுத்தவரை 14 நாட்களுக்கு மக்களவைக்கு பரிசீலனை செய்யப்படும். பண மசோதை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதை திருப்பி அனுப்ப இயலாது. இதெல்லாம் கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்திய பாராளுமன்றத்தில் தனி உறுப்பினர் மசோதா கூற்றுப்படி. ஓகே, இந்த கொஸ்டின் விவாதத்திற்குரியது, நம்ம தவிர்த்தரலாம். நான் தவிர்த்தரலாங்கிறதுக்கெலாம் காரணம் இருக்குது. நீங்கள் அதை போட்டு, ஏன்னா ரொம்ப போட்டு அதை கன்ஃபியூஸ் ஆகிக்கிறக்கூடாது. அந்த மாதிரி கொஸ்டினை தவிர்த்துருவாங்க. ஏன்னா டெம்பரரிக்கு ஃபைனலுக்கு பிரச்சனைனால இந்த கொஸ்டின் தவிர்த்துருவாங்க. அந்த விஷயமும் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்ல சார்னா, அதை பண்ணலாம், நேரம் இருக்கும்போது பண்ணுவோம். நம்ம இப்போதைக்கு நம்ம டக்குன்னு முடிக்கணும், எல்லா டாப்பிக்கும் முடிக்கணும். 1-2 கொஸ்டினில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நிறைய படிப்போம். ஏதாவது ஒரு கொஸ்டினை பிடிச்சிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். அந்த கொஸ்டின் வராது, அந்த டைமும் நமக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா நமக்கு நிறைய ஏரியா இருக்குல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ரைட்டா? பாராளுமன்ற சலுகைகளை டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன. விதி 105. பாராளுமன்ற சலுகைகளை, பாராளுமன்றத்தில் இப்போ 110னா சட்ட மசோதான்னு சொல்கிறோம். ரைட்டா? 105 அப்படிங்கிறது சலுகைகள். விதி என்னது? 105. பாராளுமன்ற சலுகைகள் 105. தெரிஞ்சுக்காங்க. பண மசோதா 110, இதுனா 105, அவ்வளோதான். மக்களாட்சி வலிமையான செயல்பாட்டு, இதில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சரிதான் ஆன்சர். மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிகவும் அவசியம்தான். அதே மாதிரி உறவினை எதிர்க்கட்சிகள் தான் முழுமையடைய செய்கின்றன. ஆமாம். கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. எல்லாமே சரிதான். இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு, அதான் எப்பயும் போல் 12 பேர். மாநிலங்களுக்குள் மக்களவை அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம். மக்களவை அதிகமாக, அதாவது மாநிலங்களுக்குள், அதாவது என்ன கேட்குறாங்க தெரியுமா? ஒட்டுமொத்தமாக கேட்கல, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவை அதிகமான இடங்கள். இப்போ இதுக்குள்ளே பொதுவாக மக்களவைனா யூபி தான் நம்ம சொல்லுவோம். இதில் எது அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். ஏன்னா அஸ்ஸாம் குஜராத்லாம் இல்லை, மேற்கு வங்காளம் தான்.
ரைட், ஓகே. அதனால் நம்ம மம்தா பானர்ஜி அந்த ஏரியாவில் வலுவாக இருக்காங்க. அந்த கட்சி முக்கியமான கட்சியாக இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூஜ்ய நேரம் தான். பாராளுமன்ற உறுப்பினரான அந்த கருவி வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ய நேரம். என்ன சொல்கிறாங்க? பூஜ்ய நேரம். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் யார்? பிரதமர் தான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யார்? பிரதமர் தான். தமிழகத்திலேருந்து நாடாளுமன்றத்திற்கு லோக்சபா அப்படின்னா, லோக்சபானாலே 39 பேர் தான். லோக்சபாவில் எத்தனை பேர் போகிறாங்க? 39 பேர். ராஜ்யசபானா 18 பேர். இது தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ ஆன்சர் ஏ தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? நாடாளுமன்றம். சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் நீக்கவும் நாடாளுமன்றத்திற்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு. நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்துறதுக்கு தேவையான ஆதரவு 50 உறுப்பினர்கள். ஒரு 50 உறுப்பினர்கள் இருந்தால் போதும் லோக்சபாவில். லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமாவை எவரிடம் கொடுப்பார்? சபாநாயகர் யார்கிட்ட கொடுப்பாரு? துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு. அவ்வளோதான். அதுதான் நான் துணை சபாநாயகர் வச்சுருக்காரு. துணை சபை சந்தோஷமாக வாங்குவார். பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் ராஜினாமா செய்யவில்லை. இவர்களில் ராஜினாமா செய்யாதவர்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் தான். அவர் தான் ராஜினாமா செய்யலை. தேவகவுடா, சிங்கு, இபி சிங், வாஜ்பாய் எல்லாமே நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செஞ்சவங்க. மன்மோகன் சிங் செய்யலை. சி தான் ஆன்சர். சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படிங்கிறது ஒத்தி வச்சுட்டு போயிடுவார். அவ்வளோதான். என்ன பண்ணுவார்? ஒத்தி வைப்பார். போங்கப்பா பார்த்துக்காங்கப்பா அப்படிங்கிறது தான். அது ஒன்று சொல்லுவாங்க. அடுத்து கேஸ்டிங் ஓட்டுன்னுவாங்க. அது வாக்கெடுப்பில் ஒன்று இருக்கும். அதுதான் முடிவுக்கு கொண்டு வருதல். இது வந்து ஒத்தி வைப்பு தான். அச்சுதநாயர் காலத்தில் என்னப்பா விஜயநகர பேரரசு ராஜ்யங்களாக பிரிக்க என்னப்பா இங்கே வந்திருக்கு? சரி, ஓகே. ராஜ்யனால இந்த ராஜ்யசபாங்க கொஸ்டினால இங்கே வந்துருச்சு போல இருக்குது. ஓகே, 17 ராஜ்யங்கள் தெரிஞ்சுக்காங்க. இல்லாட்டி அச்சுதநாயர் காலத்தில் விஜயநகர பேரரசு எத்தனை ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டனா 17 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது. எத்தனை ராஜ்யம்? 17 ராஜ்யங்கள். கிழக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் யார்? நரசிம்மராவ். யார்? நரசிம்மராவ். கிழக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் யார்? நரசிம்மராவ். ரைட், ஓகே. புதிய பொருளாதார கொள்கை அவர் தானே. அடுத்தது கீழ்காணும் சொற்களை அதன் அர்த்தத்துடன் பொறுத்துக. ரைட். ஒத்திவைப்புனா என்ன? குவாரம்னா என்ன? கங்காரு மூடல்னா என்ன? லேம்டக் அமர்வுனா என்ன? இப்போ பயங்கரமாக இருக்குது. பொறுத்திருவோமா? தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேனாக்கான ஓகே இந்த இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். ரைட்டா? பொறுத்துக்க அப்படிங்கிறதுல இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான். ஆன்சர் சி தான். அப்போ ஒத்திவைப்புனா பாராளுமன்றத்தை காலவரையின்றி ஒத்தி வைத்தல். அடுத்து குவாரம் அப்படிங்கிறது என்னென்னா உறுப்பினர்கள், அவையை நடத்த தேவையான உறுப்பினர்கள். அதான் அவையை நடத்த தேவையான உறுப்பினருடைய எண்ணிக்கை. நம்ம சொன்னோம்ல 10ல் 1 பங்காவது வரணும்னு. அடுத்து கங்காரு மூடல் அப்படின்னா முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிப்பது. அடுத்து லேம்டக் அமர்வு. என்ன அமர்வு? புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழமை மக்களவை அமர்வு. இந்தது. ஸோ இதுதான் ஆன்சர். ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின். இந்திய பிரதமரை இந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, நம்ம ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. இதில் ரொம்ப ஈஸி தான். ஆளுநர் வரமாட்டார், சபாநாயகர், குடியரசுத் தலைவர்னு தெரியும். ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. குடியரசுத் தலைவர். நம்ம தேர்தல் ஆணையர்னு போட்டுறாதீங்க. அடுத்தது ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் என்ன? சமன்படுத்துறதுக்கு என்ன போனோம்?
2, 4 ஆகியன மட்டும். எதுனா நிதி ஆயோக்கும் நிதி ஆணையம் தான். மற்றபடி தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி ஒன்றும் பண்ண முடியாது. பாராளுமன்ற நிதிநிலை குழுவும் நிதி ஆயோக்கும் அதுக்கப்புறம் நிதி ஆணையம், இந்த 2 தான் நிதி தேவையை சமன்படுத்தும் வழிமுறைகளை பண்ணணும். 2 தான், நிதி ஆயோக், நிதி ஆணையம். சிஏஜினா கணக்கு வழக்கு மட்டும் தான் பார்க்க முடியும் அவரால். அடுத்து பண மசோதா பற்றி மக்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது. இந்த மசோதா கரெக்டு. மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாதுன்னா ஆமாம் கரெக்டு. அடுத்தது சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும். ஆமாம். அடுத்து மாநிலங்களவையில் திருத்தப்படலாம், கிடையாது, திருத்த முடியாது, மக்களவையில் தான் திருத்த முடியும். குடியரசு தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும். இந்த பண மசோதானா இப்படி தான் ரூல். ஸோ ஆப்ஷன் பி தான் 1, 2, 4 சரி. 1, 2, 4 சரி. ஆண்டு நிதிநிலை அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார்? ஒரு ஆண்டு நிதிநிலை அறிக்கை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார்னா ஜனாதிபதி. ஆண்டு நிதி அறிக்கை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டு நிதி அறிக்கையை, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நிதி அறிக்கை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னா ஜனாதிபதி. யார்? ஜனாதிபதி. மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? 12 உறுப்பினர்கள். இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இது கதையை படித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆன்சர் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் சி. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னது? சி. பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும்போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார். சபாநாயகர் அவை இல்லாத சமயங்களில் துணை சபையார் அவை நடத்துகிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு இதுக்கான ஆன்சர் பண்ணுறது பாது. நாடாளுமன்ற கூட்டத்தில் எது எவை தவறானவைனா கூட்டத்தொடர்னு எடுத்துக்கிட்டோம்னா வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே கரெக்டு, மழைக்காலம் ஜூலை டு செப்டம்பர் கரெக்டு, குளிர்காலங்கிறது தான் தப்பு. இங்கே நவம்பர் டு ஜனவரி அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ சி தான் தப்பு. ஆன்சர் சி தான் தவறானது. குளிர்கால கூட்டத்தொடர்னா நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் தான் வரும், ஜனவரி வரைக்கும் போகாது. புரியுதா உங்களுக்கு? ரைட். அப்போ சி தான் தப்பு. ஓகே. ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சி அமைப்பை ஒற்றை ஆட்சியாய் மாற்றிவிட முடியும். மாநிலங்கள் மீது செயல்படுத்தத்தக்க பல்தரப்பட்ட அதிகாரங்கள் ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது. இது தப்பில். ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சி அமைப்பை ஒற்றை ஆட்சியை மாற்றிவிட முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறுப்பா. ஏங்கிறது தவறு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மீது செயல்படுத்தத்தக்க பல்தரப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது, அது ஓகே. அதுக்காக நீங்கள் கூட்டாட்சியை உடனே ஒற்றையாட்சியை மாற்றிவிட முடியும்னா அது தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ பி தான் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் பி. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நாடாளுமன்ற இரு அவைகளும் பின்வரும் கூற்றுகள் எது உண்மைன்னு பார்த்துருவோமா? ஸோ பாராளுமன்றத்தின் இரு அவையில் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளும் சம அதிகாரம் சம உரிமை அனுபவிக்கின்றன. இரு அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் அப்படி கிடையாது. நிதி விவகாரங்கள்லையும் தலையிடலாமே இரு அவைகளும். ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது, அது கரெக்டு. ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கையில் வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை. ஸோ 2, 3 தான் சரி. இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் சி தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரைட்டா? எல்லா ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிங்கனாலே நீங்கள் அழகாக அடிச்சிருவீங்க. இப்படி வராதே இப்படி வருமே அப்படின்னு சொல்லி அடிச்சிருவீங்க. சரி, மக்களவை பற்றி சரியான கூற்று எது? மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை. ஆமாம். மக்களவை உறுப்பினர் நேரடியாக மக்களது. ஆமாம், ரெண்டுமே கரெக்டாக. 44வது சட்ட திருத்தம் மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 545 உயர்த்தது. கிடையவே கிடையாது. 44வது சட்ட திருத்தம் கிடையவே கிடையாது. ஸோ இதோட சட்ட திருத்தம் 1 மற்றும் 2 தான் சரி. இந்த கொஸ்டினில் ரீட் பண்ணும்போதே ஆப்ஷனை வச்சு நம்ம முடிவு எடுத்துடலாம், அதுவா இதுவான்னு. இப்போ வேறு எந்த ஆப்ஷன் நம்ம சொல்ல முடியாது. இப்போ 1வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட்னா அப்போ மிச்சம் 2வது தப்பாப்போ. ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் இது நியமிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரைட், ஓகே. அடுத்தது கேபினெட் குறித்து உண்மையானவை. கேபினெட் குறித்து எது எவை உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துருவோமா? சட்டமன்றத்திற்குள் நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பினை வலியுறுத்துகிறது. கரெக்டு.
கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறையில் கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். கரெக்டு. பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர் ஆவார். மூணுமே கரெக்ட் தான். 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். டி தான் ஆன்சர். ரைட். அடுத்து லோக்பாலை குறித்தான சொற்றொடர்கள் கீழ்வொன்று எவை சரியானவை? லோக்பால். லோக்சபா இல்லை, இது லோக்பால். மாறி கொஸ்டின் வந்து இங்கே வச்சுட்டோம். லோக்பால் குறித்து. ரைட்டா? ஓகே. இதுக்கு முன்னாடி எதுவும் கொஸ்டின் விட்டேனா? இல்லை. லோக்பால் குறித்ததற்கான சட்டம். ரைட். ஸோ பார்த்துருவோமா? லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர் ஒரு தேர்வு குழுவினால் தெரிவு செய்யப்பட்டனர். அதுவும் கரெக்ட் தான். 50% குறையாமல் SC ST OBC சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் பரிசீலனை குழு இடம்பெறல் வேண்டும். அதுவும் கரெக்ட் தான். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இதன் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் 65 வயது. இவற்றுள் எது முந்தியதோ அது ஆகும். தப்பு. இது மட்டும்தான் தப்பு. ரைட்டாம்பா? ஸோ ஓகே. அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், லோக்பாலுடைய பதவிக்காலம்னு எடுத்துக்கிட்டால் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது, இவற்றில் எது முந்தியதோன்னு வரும். 5, 70ன்னு வரும். ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது சட்டமேற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதாகும். சட்டமேற்றும் அதிகார ஒப்படைப்பானது. ஓகே, ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். சட்டமேற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதாகும். எதுக்குன்னா நிர்வாக சட்டம், அந்த நிர்வாகத்துக்குள்ளே உட்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நிர்வாகத்துக்குள்ளே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற கூட்டுத்தொடரை தலைமையேற்று நடத்துவோர் யார்? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன்னா பாருங்கள். இல்லை, கரெக்ட் தான். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். நாடாளுமன்ற கூட்டுத்தொடரை யார்? மக்களவை சபாநாயகர் தான். கூட்டுத்தொடரை தலைமையேற்று நடத்துவோர் யார்? சபாநாயகர். மக்களவை சபாநாயகர். ஓகே. தலைமையேற்று நடத்துவோர், ஏன்னா கூட்டத்தை நடத்தணும், அதுக்காக தான். இந்திய குடியரசில் நடத்த முடியாதுல்ல, நீங்கள் குடியரசில் போட்டக்கூடாது. லோக்பாட் மற்றும் லோக் ஆயுக்தாவை நிறுவியதன் முக்கிய நோக்கம் என்ன? அதோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தல். அதுதான் குடிமக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்தல். அதுக்காக தான் அது பண்ணாங்க. ரைட். அடுத்தது, இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவர் யார்? நாடாளுமன்ற கட்டடம்னாலே இது ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா பேக்கரி எட்வின் ஹெட்ஜன்ஸ், அப்புறம் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்னு ஒரு பேக்கரி தான் ஷார்ட்கட். இதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறவர் தான் எட்வின் பேக்கர். அந்த ஃபஸ்ட்டு ஏ அதுதான், அவங்க 2 பேர் தான் இது பண்ணாங்க. அடுத்தது ஆளுநர் சம்பந்தப்பட்டது. மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர். மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். அடுத்து ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். இதில் இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். 1 மற்றும் 2ம் சரிதான். அடுத்தது, சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யார்? தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர் யார்? யாருன்னா ராம்லால் ஜக்மோகன். இவங்க 2 பேர் தான் தவறாக பயன்படுத்தினவங்க. ரைட். ஓகே. மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்? அதே தான், குடியரசுத் தலைவர். ஒரு மாநில அரசு சேவை ஆணையத்தின் உறுப்பினர் யாரால் முறையை நியமிக்க மற்றும் நீக்க முடியும்? ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் தான். ஒரு மாநில அரசு சேவை ஆணையத்தின் உறுப்பினர், அரசு சேவை ஆணையத்தின் உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆளுநரும் குடியரசுத் தலைவர் மட்டும்தான் அதை நியமிக்கவோ நீக்கவும் முடியும். மாநில சட்டமன்றத்தின் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும்? யாருடைய பரிந்துரை? ஆளுநருடைய இதுதான். நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரை? ஆளுநருடைய பரிந்துரையின் பேரில் தான். ஆளுநர். எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம்? 213. 123னா மத்திய அரசு, 213னா மாநில அரசு. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார். மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறார்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சரி.
ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளுநருக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ ஆன்சர் சி. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான். அடுத்து ஆளுநர், இது ஒரு பொறுத்துகளில் கேட்குறாங்க. எது தவறு சம்பளம் சம்பந்தமாக? எது தவறுனா ஆளுநர் இந்திய தொகுப்பு நிதியம் தப்பு. ஆளுநருக்கு வந்து ஒவ்வொரு மாநிலம் தான் சேலரி கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் கணக்கு இவங்க எல்லாருக்கும் உச்சநீதிமன்றம்லாம் இந்தியா தான். ஆளுநருக்கு மட்டும் மாநிலம் தான் அந்த சேலரி கொடுப்பாங்க. ஆளுநர் இதில் என்ன ஆன்சர்னு பார்த்துருவோமா? எது சரின்னு கேட்குறாங்க. ஆளுநர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆமாம், மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார். மத்திய அரசாங்கம் நியமனம் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆளுநர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறது தான் கரெக்டு. அடுத்து அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார். மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார். அதுவும் கரெக்டான். அடுத்து வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது கிடையாது. அப்போ தேர்டு தான் தப்பு. அடுத்தது அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. அது ஓகே தான். இந்த 4 ஓகே தான். அடுத்து 1 ஓகே தான். அடுத்து அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் அவர் மத்திய அரசாங்கத்தால் ஆமாம். ஸோ 1, 2, 4 சரி. 1, 2, 4 சரி. தேர்தல் முறை மறைமுக தேர்தலே கிடையாதுல்ல அவருக்கு, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தானே. விதி 200 விளக்குவது வந்து ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளுதல். ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளுதல். இது ஆன்சர் கீ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளல், அதுதான் விதி 200 விளக்குகிறது. முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஏப்ரல் 4, 1957 முதலாவது மக்களவை, ஃபஸ்ட்டு மக்களவை எப்போது அப்போ 1957 ஏப்ரல் 4. இது தெரிஞ்சுக்காங்க, தெரியலனாலும் தெரிஞ்சுக்காங்க. ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர் ஆவார். அடுத்து மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படும் முதல்வர் ஆவார். இதில் எது சரிங்கிறாங்க? ஸோ ரெண்டுமே சரிதான். சரியான விளக்கம் தான். ஏன்னா ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கு இடையே முதல்வர் தான் பாலமாக இருக்கார். மாநில அமைச்சரவை குழுவுக்கும் தலைவராக செயல்படும் முதல்வர் தான். ரைட். அடுத்தது சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்புரிமையில் அளிக்கிறது. எது சிறப்புரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 361 ப்ராக்கெட்டில் 1. 361 ப்ராக்கெட்டில் 1. இது ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது. சிறப்புரிமைன்னு சொல்லுவாங்க. மாநில ஆளுநருடைய சிறப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. 361 ப்ராக்கெட்டில் 1. ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு விதி. ஆளுநர்கிட்ட இருக்கும் அப்படின்னு 154. ஆளுநர்கிட்ட இந்த அதிகாரம் இருக்கும். மாநில நிர்வாக அதிகாரம். மாநில ஆளுநர்னால் 153ங்க. அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கும் அப்படின்னா அதான் சொன்னல, அவருக்கு பின்னாடி அதிகாரம் பண்ணுறவங்க எத்தனை 4 பேர் நிற்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். மாநில நிர்வாக அதிகாரம் 4 பேர். அப்போ 154. 155னா ஆளுநர் நியமனம், கை கொடுத்து வாங்க நியமனம் பண்ணிட்டோம் அப்படின்வாங்க. 56னா பதவிக்காலம். 57னா தகுதி. 58னா நிபந்தனை. 59னா பதவி பிரமாணம். 60 அப்படின்னா பொதுவாக ஆளுநருடைய செயல்பாடு. 61னா மன்னிக்க நீக்க. 161 மன்னிக்க நீக்க அந்த மாதிரி அதிகாரம் கொண்டது அது. 164. ஸோ அரசியல் சாசனத்தின் யாருடைய நலனத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது? 164 பழங்குடியினருடைய நலத்திற்காக ஒரு அமைச்சரை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது 164 படி. ரைட். 164. 165 யாவும் இருக்குல்ல, மாநில தலைமை வழக்கறிஞர். மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்வோர் ஆளுநர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்லை இதர மசோதாவா, இல்லை இதர மசோதாவான்னு சொல்லி சபாநாயகர் தான் அது பண்ணுவார். யார்? சபாநாயகர். மாநில ஆளுநர் பற்றி எது தவறானது? மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார், கரெக்டு. மாநில பல்கலைக்கழகின் வேந்தரை நியமிக்கிறார். இல்லை இவர் தான் வேந்தரே. பல்கலைக்கழகம் வேந்தரே இவர் தான். அப்புறம் எப்படி நியமிக்க முடியும்? முதலமைச்சர் நியமிக்கிறார், தேர்தல் அதிகாரி நியமிக்கிறார், எல்லாம் கரெக்டாக. அப்போ பி தான் தப்பு.
மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் குறித்து கீழ்கண்ட கூற்றுகள். மன்னிப்பளிக்கும் அதிகாரம் 161 சட்ட உறுப்பினருக்கு மிகவும் விரிவானது. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி வாசிங்க. அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராய பொழுதும் அப்படி வாசிங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான், 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அடுத்தது கீழே காணப்படும் சட்டப்பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவைங்குது. வழிகாட்டுறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 163 அமைச்சரவை ஆளுநருக்கு உதவும் ஆலோசனை. இப்போ 143 அப்படின்னா அவங்க, இது 163னா அமைச்சரவை ஆளுநருக்கு உதவி செய்யும் ஆலோசனை அளித்தல். அதான் 163 சி தான் ஆன்சர். 163 அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது, ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை கூறினார். யார்? அம்பேத்கர் தான் கூறினார். அரசியல் சாசனம் ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது, ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை அம்பேத்கர் தான் கூறினார். அம்பேத்கர் தான் சொல்கிறார். அடுத்து 1920 மகப்பேறு கால இறப்பு தடுப்பு விகிதாச்சாரத்தில் பின்வரும் எந்த மாநிலங்கள் இலக்கை நோக்கி நிலையான முன்னேற்றத்தை பெற்றுள்ளன? கேரளா, தமிழ்நாடு. கேரளாவும் தமிழ்நாடும் தான் மகப்பேறு கால இறப்பை தடுக்கிறதுக்கு விகிதாச்சாரத்தில் எந்த மாநில இலக்கை நோக்கி நிலையான முன்னேற்றம்னு எடுத்துக்கிட்டால் கேரளா, தமிழ்நாடு தான். கேரளா, தமிழ்நாடு. அடுத்தது எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா? 2019 மாநிலங்களில் நிறைவேற்று அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்கள் நிறைவேற்றது இப்போ 2019 அணை பாதுகாப்பு மசோதா. எந்த அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தலைநகரத்திலும் பதிவு உரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்கு? 30 நாளைக்குள்ளே தோற்றுவித்த 30 நாளைக்குள்ளே அரசியல் கட்சி பதிவு. இப்போ விஜய்லாம் 16 அந்த மாதிரி 30 நாளுக்குள்ளே. ரைட்டாப்பா? ஸோ ஓகே. அடுத்தது மாநில சட்டமன்றம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி நிறைய பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த இதை வந்து அடுத்து இன்னொரு செஷனில் நம்ம பார்ப்போம். இப்போ நிறைய பார்த்தோம், இதை இன்னொரு செஷனில் பார்ப்போம். ரைட்டாப்பா? இன்னொரு லைவில் அப்படியே கம்ப்ளீட்டாக 12ஆம் நம்பர்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நல்ல முறையில் நீங்கள் அடுத்தடுத்து போய் படிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த மாநில சட்டமன்றமே எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொரு அரை மணி நேரம் விட்டால் இதுவும் முடிஞ்சிடும். பட் அவசரமாக போகிற மாதிரி இருக்கும், அதனால தான். ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் இதை மட்டும் பார்த்துருவோமா? இதை பார்த்துட்டு அடுத்து உள்ளாட்சி அமைப்பிலேருந்து பார்த்துடலாம். ரைட், இதை மட்டும் கூட பார்த்துருவோமா? சரி, இதை மட்டும் பார்த்துருவோம். மாநில சட்டமன்றம் மேலவை இல்லாத மாநிலம் எது? மத்திய பிரதேசம். கில்லட்டின் என்னும் சொல்லின் அர்த்தம் என்ன? அதாவது மற்ற அலுவல்களை முடிவுக்கு கொண்டு வந்து வாக்கெடுப்பிற்கு விடுகிறார் சபாநாயகர். அலுவல்களை முடிவுக்கு கொண்டு வந்து வாக்கெடுப்பிற்கு விடுகிறார், அதான் கில்லட்டின். சட்ட மேலவை உறுப்பினர் பதவிக்காலம் 2 வருடங்கள். சட்ட மேலவை உறுப்பினருடைய பதவிக்கால அளவு 6 வருடங்கள். மாநில இந்த கொஸ்டின் விவாதத்துக்குரியது. சட்டமன்ற மேலவை தமிழ்நாட்டில் 86, தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்டது 86. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஊதியமும் பிற பண பயன்கள் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? யாரால்னா பாராளுமன்றம். சபாநாயகர் துணை சபாநாயகருக்கு பாராளுமன்றம் தான். மாநில தகவல் ஆணையத்தை உருவாக்கியது தகவல் உரிமை சட்டம் 2005 தான் உருவாக்குச்சு. பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்க அப்படிங்கிறது என்னென்னா எல்லாமே கரெக்டான். இதில் மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது 1892, அது மட்டும்தான் தப்பு. மிச்சம் எல்லாமே கரெக்டான். இந்திய அரசு செயலர், ஈரவை சட்டமன்ற அமைப்பு, மாகாண தன்னிச்சு. பொருத்தமற்றதுன்னா பி மட்டும்தான் தப்புங்கிறாங்க. 1892 மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் மத்திய பிரதேசம். உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகாவில் இருக்குது. மேலவை கீழவை இருக்கும். அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை பார்த்துருவோமா? தமிழ்நாடை பார்த்தாலே நீங்கள் பிடிச்சிடலாம். தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்கும் எப்பயுமே. மாநிலங்கள் தமிழ்நாடு 18, அதை பிடிச்சிடலாம். ரைட்டாக? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பி. ஸோ அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 16. அடுத்து மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டால் 19. மத்திய பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 11.
இதெல்லாம் ரொம்ப ரேர் கேட்குறதுக்கு, பொதுவாக பொருத்தலாம். ஆனால் தமிழ்நாடுக்கு 4 நாள்னு பொருத்தி விட்டாங்க. மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் யாது? பாராளுமன்றம் தான். சட்ட மேலவை ஏன்னா உருவாக்குறதே அவங்க தானே. மாநில சட்டமன்ற குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோன்னா 30 உறுப்பினர்கள் அல்லது 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள், இல்லை 10 உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு. இவற்றில் எது அதிகமோ அது. மாநில சட்டமன்றத்துக்கு பி தான் கரெக்டு. ஆன்சர் பி. 10 உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு. இது மாநிலத்துக்கு. மத்திய அரசுக்கு 10ல் 1 பங்கு சாதாரணமாக. எப்பொழுது தமிழ்நாடு சட்டமேலவை 86ல் கலைக்கப்பட்டது? ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது அந்த மாநிலத்துடைய சட்டமன்ற பேரவை தான். இந்த மேலவையை கலைங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் தானே பரிந்துரை பண்ணார். இந்திய அரசியலமைப்பு விதி 94 விளக்குவது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கம். விதி 94 விளக்குவது பார்த்தீங்கன்னா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கம். பரவாயில்ல, இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சபாநாயகர் துணை சபாநாயகரை நீக்கணும்னா விதி 94. மாநிலங்களவை பற்றி பின்வரும் சொற்றொடர்கள் எது எவை சரியானவை? மாநிலங்களவை பற்றி பின்வரும் சொற்றொடர்கள் எது எவை சரியானவை? எது எவை சரியானவைனா 1, 2 தான் சரியா. இது ஒரு நிரந்தரமான அவை. ஆமாம். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் 3ல் 1 பங்கு உறுப்பினர் ஓய்வு பெறுகின்றனர். ஆமாம். இந்த அவையின் நிலையற்ற தன்மையை குறி. இது இந்த அவையின் நிலையற்ற தன்மை குறி. அது கரெக்ட், தப்பு இல்லை. முதல் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படாது. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுவர் யார்? முதலமைச்சர். மாநில திட்டக்குழுவுக்கு முதலமைச்சர் தான். மாநில முதலமைச்சர் தொடர்பான கீழ்காணும் அந்த விதிகளில் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்துருவோமா? பார்த்துருவோம். ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டி தான். ஸோ அப்போ ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை 163. அடுத்து பி அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள் 164. அடுத்தது மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்துதல் 166. மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சரின் பணிகள் 167. அப்படியே அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்காங்க, பார்த்து வச்சுக்காங்க. நான் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லுவேன். அது ரைட்டாப்பா? ஓகே. இந்த ஆர்டிக்கல் ஷார்ட்கட் சொல்லும்போது சொல்கிறேன். தவறான இணையை கண்டறிய. இதில் தவறான இணைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1ம் 3ம் தவறான இணை. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மகாராஷ்டிராவும் 3 பீகாரும், அதான் தவறான இணை. 1ம் 3ம் தவறானவை. ரைட்டாப்பா? மகாராஷ்டிராவில் ஈரவை சட்டமன்றம்னு போட்டிருக்கிறதும் பீகாரில் ஓரவை சட்டமன்றம்னு போட்டிருக்கிறது தான் தவறானது. மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். இப்படி வரும்போதே எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் வரும். ஆனால் இருந்தாலும் கீழே படிக்கணும். முக்கியமான துறைத் தலைவர்கள் நியமனங்களை செய்கிறது. மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். முக்கியமான துறைத் தலைவர்களை நியமனம் செய்கிறது அப்படிங்கிறது கிடையாது. மாநில சட்டமன்றமே நியமனம் பண்ண முடியாது. ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவார். அப்போ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஓகே. ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும்? ஆளுநரின் கருத்துப்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால். ஆமாம், அது மாதிரி இது பண்ணலாம். மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மை நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால். ஆமாம். அப்போ 1 மற்றும் 2 தான் சரி. ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்படும்னா அரசியலமைப்பு இயந்திரம் உடையும் போதும் அது அறுதி பெரும்பான்மை நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால். மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட். 1 மற்றும் 2 தான். எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்கு அமைச்சரவை வழங்குகிறது? 164(1). மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரை நியமிக்க வழி செய்கிறது. 164(1) தான். சி தான் ஆன்சர். 164(1) தான். நாடாளுமன்ற கூட்டுத்தொடரை தலைமையேற்று நடத்துவோர் யார்? சபாநாயகர் தான், ஸ்பீக்கர் தான். மக்களவை சபாநாயகர் தான். அடுத்தது அரசியலமைப்பு விதியின்படி இதில் என்ன கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எது சரியானவை அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாமே சரியானது தான்.
அரசியலமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது 2 முறை கூடணும். சட்டமன்ற ஒப்புதல் இல்லாமல் எந்த வரியும் விலக்கிக் கொள்ள முடியாது. சட்டமன்றத்தின் பதவிகள் 5 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம். மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தன் கட்டுக்குள் வைத்துக்க. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அடுத்தது மாநிலங்களை பற்றி குறிப்பு சரியானது எது? இதில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது சரி எது தவறுங்கிறது இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், பாம்பேயும் குஜராத்தும் 1960 பிரிக்கப்பட்டது. சரியா அப்படின்னா சரி. பாம்பேயும் குஜராத்தும் 1960 பிரிக்கப்பட்டது. ஜூனாகத் இந்து அரசர்களால் ஆளப்பட்டது. ஜூனாகத் இந்து அரசர்களால் ஆளப்பட்டது. ஜூனாகத் அது தவறு. ஜூனாகத் இந்து அரசர்களால் ஆளப்படலை. தாரா சிங் ஹரியானாவிற்காக போராடினார். அதுவும் தவறு தான். 2ம் 3ம் தவறு தான். சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலமாக இருந்துச்சு. அது சரிதான். அப்போ 1ம் 4ம் சரி, 2 3ம் தவறு. 2 3ம் தவறு. ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்தது எது சரி? இது ஒரு மதத்துடன் எது சரியாக பொருந்தியுள்ளது? இதில் ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் மாதிரி இது. ஒரு மதத்துடன் எது சரியாக பொருந்தியுள்ளது? இதுக்கு ஆன்சர் பி. ஆன்சர் பி. அதாவது பார்த்தீங்கன்னா கோர்நாத் சாலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பார்சிங்கிறாங்க. அடுத்து குர்புரப் அப்படிங்கிறதுக்கு சீக்கியருங்கிறாங்க. அடுத்து வீசாக் அப்படிங்கிறதுக்கு திபெத்தியருங்கிறாங்க. நாவ்ரு அப்படிங்கிறதுக்கு பகாய் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் பி. ஆன்சர் பி. இந்திய அரசியலமைப்பு 12 கீழ் அரசு என்ற சொல் எவற்றை உள்ளடக்கிறது? அரசு என்ற சொல் அப்படின்னா டி தான். எல்லாமே தான். இந்திய அரசு மற்றும் நாடாளுமன்றம், மாநில அரசு, வட்டார அதிகாரிகள், இந்திய நிலப்பகுதியில் அமைந்துள்ள எல்லாமே தான். இதுக்கு எல்லாமே பொருந்தும். உறுப்பு 12 அதுதான். உறுப்பு விதி 12 அதுதான் சொல்ல வருது. உறுப்பு 12 எல்லாமே தான். அடிப்படை உரிமையில் ஃபஸ்ட்டு விதி அது. சட்டமன்றத்தில் மேலவையை கொண்டுள்ள மாநிலங்கள் தேர்ந்தெடுக்க. அதான் பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ. மேலவை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது தப்பு போல் இருக்குது. அடுத்து யூனியன் பிரதேசம் பாருங்கள். அந்தமான் நிக்கோபார். அந்தமான் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் பார்த்துருங்க. யூனியன் பிரதேசம் அவ்வளோதான், ஒரு 4 கொஸ்டின் மட்டும்தான். அந்தமான் நிக்கோபார் உள்ள தீவுகளுக்கு 2013 டிசம்பர் 30 நமது பிரதமர் மறுபெயரிட்டார். எத்தனை தீவுகளுக்கு மறுபெயரிட்டார்? 3 தீவுகளுக்கு. என்ன தீவுகளுக்கு? 3 தீவுகளுக்கு. எந்த யூனியன் பிரதேசம் தமக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? புதுச்சேரி. இதில் இருக்கிறதுல புதுச்சேரி. யூனியன் பிரதேசங்களை பற்றி பின்னக்கூட்டில் எது உண்மைன்னு பார்த்துருமா? 26 ஜனவரி 2020 முதல் தாத்ரா நகர்வேலி மற்றும் டாமன் ஒரே பிரதேசம் இணைக்கப்பட்டது. ஆமாம், 2020 இணைச்சாங்க. அரசியலமைப்பு 7 கிடையாது. 5 மத்திய அரசு, 6 மாநில அரசு, 7 பியில் உள்ள மாநிலங்கள், 8 தான் யூனியன் பிரதேசம் வரும். அப்போ அது தப்பு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. முந்தைய ஜம்மு அண்ட் காஷ்மீரின் 2 யூனியன் பிரதேசங்கள் லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகும். 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக. 4வது இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். தப்பு. மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அதுவும் தப்பு தான். அப்போ என்னென்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. 1 மற்றும் 3 தான் சரி. 1 3 தான் சரி. அடுத்து டாமன் டையூ எப்போது தாத்ரா நகர்வேலியுடன் இணைக்கப்பட்டது? 2020 ஜனவரி. இதுக்கு முன்னாடி தேதியோடு பாருங்கள். ஜனவரி 26, 2020 அவ்வளோதான். ஸோ அடுத்து உள்ளாட்சி அமைப்பு. ஸோ இன்னொரு லைவ்லேருந்து உள்ளாட்சி அமைப்புலேருந்து எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட கோஆப்ரேட் பண்ணிங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் சில தகவல் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. சைடில் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க, காதில் கேட்டிருக்கீங்க, ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. மீண்டும் ஒரு முறை கான்ஸ்டியூஷனை ரிவிஷன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் மைண்டுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். தேங்க்யூ. அடுத்தடுத்த லைவை அடுத்தடுத்த விஷயம் பார்ப்போம். தேங்க்யூ.